அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும். இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பித்து 1 மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க. இந்த சந்தைக்கு பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு, அதே மாதிரி ஜெர்சி கைக்கறவை மாடு அதிக அளவில் விற்பனைக்கு வருது. இங்கே சினை மாடுகள் விற்பனைக்கு வரதில்லைங்க. இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் ஹெச்எஃப் கிடாரி, ஜெர்சி கிடாரி அதிகளவு வந்திருக்குங்க. கிடாரிகள் வாங்கிறதுக்கு வியாபாரிகள் அதிக அளவில் வந்திருக்காங்க, விவசாயிகளும் வந்திருக்காங்க. நல்ல கிடாரிகள் வந்திருக்கு. கிடாரிகளோட விற்பனை பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் கிடாரிகள் நல்லபடியாக விற்பனை ஆகும். நீங்கள் கைக்கறவை மாடுகள் வாங்கிறதா இருந்தால் ஒரு 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கைக்கறவை மாடுகள் விற்பனை ஆகுங்க. அப்போ தான் கைக்கறவையை கொண்டு வருவாங்க, 10 மணிக்கு மேலே தான் கொண்டு வருவாங்க. அதனால் நீங்கள் கைக்கறவை வாங்குறீங்களா அவசரம் இல்லாமல் பொறுமையாக வரலாம். நீங்கள் கிடாரிகள் வாங்குறதா இருந்தால் காலையில் ஒரு 8 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நல்ல கிடாரிகள் இருக்குங்க. நம்ம பொறுமையாக தேர்வு செஞ்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் லேட்டாக வந்துட்டிங்கன்னா நம்ம கிடாரிகள் கழிப்பு கிடாரிகள் தாங்க இருக்கும். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வெளி மாவட்டங்கள்லேருந்து வரீங்கன்னா காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் நீங்கள் சந்தைக்கு வந்தீங்கன்னா தான் நல்ல கிடாரிகள் இருக்கும். அதை நம்ம தேர்வு செஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. 10 மணி வரைக்குமே கிடாரி கன்றுகள் விற்பனை ஆகுங்க. நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, நண்பா அந்த ஹெச்எஃப் கிடாரியெல்லாம் இங்கே உங்களுக்கு செட் ஆகுது, அதே வெளி மாவட்டங்களுக்கு விழுப்புரம், தஞ்சாவூர், திருச்சி அந்த மாவட்டங்களுக்கு செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. தாராளமாக செட் ஆகுங்க. இப்போ காரியமங்கலத்துக்கும் இந்த சந்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சந்தையில் உள்ள கிடாரிகள்லாம் மேக்ஸிமம் கிராஸ் கிடாரிகள் தான் வருதுங்க. உங்களுக்கு 100% ஜெர்சிலையும் 100%ல் வராது, ஹெச்எஃப்லேயும் 100%ல் வராதுங்க. பாதிக்கு பாதி உங்களுக்கு கிராஸ் ப்ரீடு தான் இருக்கும். நீங்களே பார்க்குறீங்க ஜெர்சியில் எப்படி கிராஸ் ப்ரீடு இருக்குது பாருங்கள். ஒரிஜினல் ப்ரீடு இங்கே வராதுங்க, கிராஸ் ப்ரீடு வருது. அதனால் இந்த கிடாரிகள் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகக்கூடியது தாங்க. இந்த கொம்பு இருக்கிற கிடாரிகள் கொம்பு இருந்தாலும் சரி, எல்லா கிடாரிகளும் பார்த்திங்கன்னா இங்கே வாங்குகிற கிடாரிகள் எல்லா மாவட்டங்களுக்கும் அடாப்ட் ஆகிக்குங்க. அதுதான் ரொம்ப முக்கியமாக நண்பர்களுக்கு சொல்ல வேண்டியது. ஏன்னா பாதி நண்பர்கள் எனக்கு அடாப்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி இல்லைங்க. இந்த கொம்பு இருக்கிற கிடாரிகள் 100க்கு 50% கிராஸ் தான். அதனால் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகிக்குங்க, நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சிந்தாமணி கிடாரிகள் பார்த்திங்கன்னா சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு ஒரு 2-3 வியாபாரிகள் கொண்டு வராங்க. அந்த சிந்தாமணி ப்ரீடு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா கொம்பு இருக்காது, 100% கொம்பு இருக்காது. கொம்பு இல்லாத கிடாரிகள் சிந்தாமணி ப்ரீடுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். கிராஸ் ப்ரீடுக்கும் அந்த சிந்தாமணி ப்ரீடுக்கும் உங்களுக்கு தனியாகவே தெரியும். கலர்ஸ் நல்லா டார்க்காக இருக்குங்க. கிராஸ் ப்ரீடில் அந்தளவுக்கு கலர் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும், அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெளி மாவட்டங்கள் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், காரைக்குடி அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு அப்புறமேலு ரெடி ஆகிக்கும். சினை மாடு ஆகிற கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா அப்புறமேலு கிடாரிகள் ரெடி ஆகிக்கும். அதே மாதிரி ஜெர்சி கிடாரிகள் பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் அடாப்ட் ஆகிக்குங்க. அதை நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, எல்லா மாவட்டங்களுக்கும் அடாப்ட் ஆகிக்கும். அதனால் ஜெர்சி கிடாரிகளை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க. நிறைய நண்பர்கள், தெரியாத நண்பர்கள் நமக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, நண்பா இங்கே ஜெர்சி கிடாரி எடுத்தால் என்ன பால் அளவு வரும் பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒவ்வொரு கிடாரி 10 லிட்டரு 2 நேரத்துக்கு சேர்த்து 10 லிட்டரு வருங்க. ஒவ்வொரு கிடாரி 12 வரும், ஒவ்வொரு கிடாரி 15 வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிடாரிகளுக்கு தகுந்த மாதிரி தான். இதே நீங்கள் ஹெச்எஃப் பிரீடு எடுத்துட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு ஒரு 15 லிட்டரு கறக்கிற மாதிரி தாங்க இருக்கும். 15 வரும், 18 வரும். அப்புறம் சிந்தாமணி பிரீடுனா ஒரு 20 லிட்டர் கூட கறக்கக்கூடிய கிடாரிகளாக இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கிறப்பயே நல்ல ப்ரீடாக நீங்கள் செலக்ட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தைக்கு பார்த்திங்கன்னா கன்று மாடுகள், சினை மாடுகள் ஏதோ 1-2 வருங்க. மற்றபடி அதை நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுங்க.
கைக்கறவை மாடுகள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் வருதுங்க. கைக்கறவை மாடுகளில் பார்த்திங்கன்னா ஜெர்சி, ஹெச்எஃப் அதிக அளவில் வருது. அதே மாதிரி ஹெச்எஃப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிந்தாமணி, காரியமங்கலம் அந்த மாதிரி தருமபுரி மாவட்டங்கள்லேருந்து தான் நம்ம இங்கே வருதுங்க, சீனாபுரத்துக்கே வருது. அதனால் கைக்கறவை மாடுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் செட் ஆகுமானா 100% சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் செட் ஆகிக்கும், ஒவ்வொரு மாவட்டங்களுக்கு செட் ஆகாதுன்னா காரணம் என்னென்னா பால் அளவு கம்மியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அங்கெல்லாம் கூலிங் கிளைமேட்டு. அங்கே வந்துட்டு ஒரு 3 கறக்குதுன்னா, இதே புதுக்கோட்டை, தஞ்சாவூர் அந்த மாதிரி மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா ஒரு 2 கறக்க வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி பால் அளவு தான் குறையும் ஒழிய மாடு ஒன்றும் ஆகாது. அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கைக்கறவை மாடுகள் வாங்குறீங்க, இல்லை சினை மாடுகள் வாங்குறீங்க, கன்று மாடுகள் வாங்குறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மாடுகளை மேய்க்கிறது வந்துட்டு காலையில் ஒரு 5 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் மேய்க்கலாங்க. ஏன்னா இப்போ எல்லாம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் மேய்க்கலாங்க. அதுக்கு மேலே மேய்ச்சிங்கன்னா வெயிலில் ரொம்ப ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் கட்டினீங்கன்னா மாடு ரொம்ப இழப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் அந்த இழப்பை வந்து நிறுத்தவே முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கைக்கறவை மாடுகள் நிறைய அடிபட்டு வருது, பண்ணைகளில் பார்த்திங்கன்னா அடிபட்டு தான் வருது. அதனால் நீங்கள் கைக்கறவை மாடுகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணுங்க. அதே மாதிரி நீங்கள் கைக்கறவை மாடுகள் எடுக்கிறீங்கன்னா அந்த காம்பெலாம் வந்து நல்லா இருக்கா என்னன்னு செக் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தாங்க ஒரு நண்பர் வந்துட்டு நமக்கு கால் பண்ணி, பிரதர் இந்த மாதிரி கைக்கறவை ஒன்று வேணும், நல்லதாக வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஏன்னா அவர் வந்ததே பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு இந்த வாரம் வாங்க முடியல. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, சந்தையில் அந்த அளவுக்கு ஒரு மன திருப்தியாக ஒரு மாடு வரல. அதனால் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியல. நீங்கள் அடுத்த வாரம் வாங்கன்னு சொல்லியாச்சுங்க. இந்த கிடேரி பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கொடுத்த கிடேரிங்க. இது வந்து கொடுமுடிக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நல்ல தெளிவான ஹெச்எஃப் கிடாரி பார்த்திங்கன்னா, ஹெச்எஃப் கைக்கறவை மாடு. பால் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3 வருதுங்க. நல்ல கொம்பு லட்சணம், முக லட்சணம் இருக்குது. மாடு ரொம்ப இலசு தான், 2வது ஈத்து மாடு. நல்ல காம்பு அமைப்புலாம் நல்லா தெளிவாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மாடு நல்லா நெட்டு நீளம் இருக்குது. அதே மாதிரி வால் கொடியெலாம் நல்ல இறக்கமாக இருக்குது. கை கால் ஊக்கமாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது, யாருமே கழிப்பு சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு நல்ல தெளிவான கிடாரி ஒன்று சிக்குனுச்சு, அதை நம்ம எடுத்துட்டோங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? அமராய்புதூர், கொடுமுடிக்கு பக்கம். கொடுமுடிக்கு பக்கத்துல இருந்து வரீங்க? ஆமா. சரிங்கண்ணா. அதாங்கண்ணா, நீங்க இதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிருந்தீங்க, இன்னைக்கு சீனாபுரம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. நம்ம இந்த கைக்கறவை தான் வாங்கியிருக்கோம். சரி. உங்களுக்கு எப்படிங்க, மனசுக்கு எப்படிங்க பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. விலையும் வந்துட்டு 33 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஆமாங்க. சரிங்கண்ணா. எதை நீங்க போக் பண்ணி பாக்குறேன், நீங்க பாத்துட்டீங்களா? நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. நான் சரி, அதை உங்க ஊருக்காரவங்க இருக்காங்க? இல்ல அவங்கள வேற ஒருத்தர். சரி. நண்பர்களே, உங்களுக்கும் இது போன்ற கைக்கறவை மாடுகள், சினை மாடுகள், கன்று மாடுகள், கிடாரி கன்றுகள் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க. நல்லா தேர்வு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாடுகள் வாங்கி கொடுக்கலாங்க. நண்பர்களே, ஒரு நண்பருக்கு நிகழ்ந்தது தாங்க. நமக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருந்தார். கிடேரிகள் வாங்கிட்டு போயிருக்காரு. வாங்கிட்டு போயிட்டு 2-3 நாள் வச்சுருந்துருக்காரு. அவங்க கட்டுத்தரைக்கு வந்து ஒரு 2-3 பேர் வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி மாடு சரியில்லை, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, கிடேரி சரியில்லை, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மனசுக்கு ஏற்றுக்கல. அப்புறம் உடனே வந்து விற்பனை பண்ணணுன்ட்டு அதே சந்தைக்கு போயிட்டு விற்பனை பண்ணோன்னே பாதிக்கு பாதி விலை தான் போயிருக்கு. இதனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா, குறை சொல்லாத ஆளுங்களே கிடையாது. மாட்டில் பற்றி எல்லாருமே குறை சொல்லுவாங்க, ஏதோ ஒரு குறை சொல்லுவாங்க. அதனால் நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு விற்பனை பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்திங்கன்னா உங்களுக்கு கிளைகளாக இருக்கட்டும், கைக்கறவைகளாக இருக்கட்டும், நம்ம நல்லபடியாக விற்றுக்கலாம். உடனே விற்கணும், எனக்கு இந்த மாடு பிடிக்கல அப்படின்னு அவசரப்பட்டிங்கன்னா உங்களுக்கு பாதிக்கு பாதி விலை தான் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து மாடை விற்பனை பண்ண பாருங்கள். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ பதிவு முடிய போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.